உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வருடத்திற்கு ஒருமுறை பிளாக் பஸ்டர் கொடுக்கும் தளபதி 3 வருடங்களுக்கு ஒருமுறை கொடுக்கும் தல. தமிழ் சினிமாவில போட்டி நடிகர்கள்னாவே தல அஜித்தும் தளபதி விஜயும் தான். இவர்களோட படங்களுக்கு தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இவர்கள் இருவரும் தான் தற்போதைய தமிழ் சினிமாவின் முக்கிய உச்ச நடிகர்களாக இருந்து வராங்க. இவர்கள் படங்களுக்கு ரசிகர்கள் தமிழ்நாட்டையே திருவிழா போல கொண்டாடிட்டு வருவாங்க. தற்போது தல அஜித் நடிப்புல நேர்கொண்ட பார்வை என்ற படம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இப்படம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வெளிவரும் என படக்குழு அறிவித்திருக்காங்க. இந்த வருடம் ஏற்கனவே விசுவாசம் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதனை தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை படமும் இந்த வருடத்துல வெளியாக இருக்கு. தளபதி விஜய் நடிப்புல அவரது 63வது படம் தயாராகி கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்துல சர்க்கார் படம் வெளியாகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. இவரோட படங்களும் நேரடியா மோதுவதில்லை என்றாலும் அடிக்கடி இவர்களின் படங்களின் வசூலியை வைத்து ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொள்வாங்க. இவர்களின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா இருவருமே பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த அளவிற்கு கலக்குவாங்க. அதன்படி கடந்த 8 வருடங்களாகவே யார் யார் பாக்ஸ் ஆபீஸில் மிகுந்த லாபத்தை கொடுத்தாங்க என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். அஜித் மங்காத்தா படத்தின் மூலம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தையும் கொடுத்தாரு. அந்த படத்தை தயாரித்தவர்களுக்கும் மிகப்பெரிய லாபமாக அடைந்த படம்னு சொல்லலாம். அதனை தொடர்ந்து ஆரம்ப படம் 2014ஆம் ஆண்டு வெளியாச்சு. இப்படம் எல்லாராலும் கொண்டாட்டமாக வரவேற்கப்பட்டது. அதே போல தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் சிறந்த படமாகவே அமைஞ்சது. அதனை தொடர்ந்து வேதாளம் படம் 2015ஆம் ஆண்டு வெளியாச்சு. இப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்றது. இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் லாபமாக அமைஞ்சது. கடைசியா வெளியான விசுவாசம் படம் சிறப்பான வரவேற்பையும் பெற்றது. வசூலிலும் நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் கொடுத்தது. அஜித் 3 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தனது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் லாபத்தை கொடுத்து வராரு. அதே போல மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்தாரு. தளபதி விஜய் 8 வருடங்களுக்கு முன்பு இவருக்கு தொடர்ந்து சில தோல்வி படங்களாகவே அமைஞ்சது. இவர் பல விமர்சனங்களுக்கும் ஆளானாரு. தனது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அந்த அளவுக்கு பெரிதாகவும் கை கொடுக்கல. தனது அடுத்த இன்னிங்ஸ் நண்பன் படத்தின் மூலம் ஆரம்பிச்சாரு தளபதி விஜய். ஒரே வருடத்துல 2 பேரும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த தனது தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காகவே மாறினாங்க. 2012ஆம் ஆண்டு நண்பன் என மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து தொடர்ந்து துப்பாக்கி என்ற ஆல் டைம் ஃபேவரட் பிளாக் பஸ்டர் படத்தையும் கொடுத்து தனது 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனையும் ஆரம்பிச்சாரு. தளபதி விஜய் இதனை தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு கத்தி படத்தை கொடுத்து ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றாரு. தெரி திரைப்படம் 2016ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது. அதற்கு அடுத்து மெர்சல் படம் 2017ஆம் ஆண்டு அதைவிட மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது. அதே போல கடந்த வருடம் வெளியான சர்க்கார் படமும் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்து ரசிகர்களையும் கொண்டாட வச்சது. தொடர்ந்து இந்த வருடம் தளபதி 63 படத்திற்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. வருடத்திற்கு ஒரு படமாவது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுப்பதே மியூசிக் தளபதி விஜய் வாடிக்கையாக வச்சிருந்தாரு. இதன் மூலம் தற்போது பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக தளபதி விஜய் முன்னிலையும் வகிக்கிறாரு. இவரோட படங்களுக்கு தமிழகத்துல மட்டுமல்லாம தென்னிந்தியாவிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே போல உலக அளவிலும் இவருக்கான மார்க்கெட் அதிக அளவு உயர்ந்திருக்கு. தளபதி 63 படத்தின் மூலம் இவர் இந்திய அளவில் தனது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மார்க்கெட்டை உயர்த்துவார் என தெரியுது. ஏற்கனவே பாலிவுட் பிரபலங்களும் இந்த படத்தை இணைஞ்சிருப்பதா தகவல் வந்திருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.